வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத பற்றின வீடியோ தான். இட்லி மாவு பார்த்திங்கன்னா எப்போ அரைச்சாலுமே இட்லி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இட்லி மாவை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னாலும் 10 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் ஊருக்கு எங்கேயாவது போனீங்கன்னா கூட அரைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து கூட இட்லி ஊற்றலாம். அந்த அளவுக்கு இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதுக்கு எப்படி மாவு அரைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 டம்ளர் இட்லி அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த ரேஷனில் கொடுக்குற அரிசி பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு அரிசி இருக்கும், குண்டு அரிசி இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா குண்டு அரிசி தான் இருக்குது, அதை தான் இப்போ சேர்க்குறேன். அளவுகள் எல்லாமே ஒரே டம்ளரில் ஆழாக்கில் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அளந்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கலந்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரிசி எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசியிலேருந்து 5 டம்ளர் அளவுக்கு அரிசியை வேறொரு பாத்திரத்தில் அளந்து போட்டுக்கலாம். அரிசியை அளக்கும் போதே இட்லி அரிசி 2.5 டம்ளர், ரேஷன் அரிசி 2.5 டம்ளர் அளந்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் அளந்து காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் அரிசி அளந்து அதே டம்ளர் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கும்போதே நல்ல உளுத்தம்பருப்பு கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி உளுத்தம்பருப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாவு சூப்பராக பொங்கி வரும். 5 டம்ளர் அரிசிக்கு இந்த 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான உளுத்தம்பருப்பாக இருக்கணும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசியும் அதே மாதிரி ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி போட்டிருக்கிறதுனால நம்ம கழுவும் போதே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி வெள்ளையாக வரும். எப்போவுமே இட்லிக்கு அரிசி ஊற வச்சிங்கன்னா அது அரைக்கும் போது ஐஸ் தண்ணியை ஊற்றி அரைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற வச்ச அரிசியை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நான் பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தான் அரைப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி தான் இப்போவும் செய்ய போகிறேன். இப்போது அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினா தான் உங்களுக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கும் போதே உளுத்தம்பருப்பும் ஊற வச்சிடணும். பாருங்கள், உளுத்தம்பருப்பும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுலேயும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிருக்கிற தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு உடனேயே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ நம்ம அரைக்க போகிறோமோ அது வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் நம்ம உளுத்தம்பருப்பு அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பு நல்லா கூலிங்காக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும், மாவும் நல்லா பொங்கி வரும். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போடுங்க. எடுத்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா கிரைண்டர் ஸ்டக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு ஃபுல்லாகவே இந்த கிரைண்டரில் சேர்த்தாச்சு.
மாவு நல்லா பொங்கி கிரைண்டர் ஃபுல்லாக வரும் எனக்கு எப்போவுமே. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மாவு எடுத்துருவேன் நான். அதனால் இப்போ எப்படி பொங்கி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். நான் பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன்னா கிட்டவே இருந்து தண்ணி தெளித்து அதை அரைச்சி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிட்டவே தான் நிற்பேன் நான். இப்போ தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இடையில கை வச்சு தள்ளி விடுங்க. இப்போ உளுந்து மசிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்து வைக்கிற பாத்திரத்தை பற்றி ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா மூடி போட்ட ஒரு டப்பா. இது பார்த்திங்கன்னா எப்போதும் நான் மாவு அரைச்சி இதில் தான் எடுத்து வைப்பேன். இந்த டப்பாவில் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டப்பா பார்த்திங்கன்னா இந்த 5 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா மாவு கரெக்டான அளவில் அரைச்சிருக்கும் அப்படின்றதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோட்டை விட இந்த 1 இன்ச்சுக்கு கீழே மாவு வரும். நம்ம கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கும். இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சோம்னா நம்ம போட்டிருக்கிற உளுந்து சரியில்லைனாலும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அரிசி சரியில்லைனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உளுந்து சரியாக பொங்கி வரலன்னா வேறு மாற்றிட்டு வேறு பிராண்டு உளுந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒவ்வொரு முறை அரைக்கும் போதும் வேறு பாத்திரம் எடுத்திங்கன்னா நமக்கு அளவுகள் கரெக்டாக தெரியாது. மாவு பொங்குச்சா, உளுத்தம்பருப்பு நல்ல உளுத்தம்பருப்பா எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இட்லி கல் மாதிரி இருக்குது, அன்னைக்கு அரைச்சா மாதிரி இன்றைக்கி இல்லை அப்படின்னு யோசிப்போம். அதனால் ஒரே பாத்திரமாக எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்குது. உளுந்து எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நல்லா ஓரங்களில் தள்ளி விட்டிங்கன்னா மாவு சூப்பராக மசிஞ்சு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் உளுத்தம்பருப்பு. இப்போ இதிலருந்தே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மட்டும் நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்க மாவு பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். மாவு மசிஞ்சு வரும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவை கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி போட்டு பார்த்தோன்னா சூப்பராக மிதந்து வரும் பாருங்கள். பால் மாதிரி நல்லா மிதந்து வரும். இந்த மாதிரி மாவு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் எத்தனை வாட்டி இந்த மாதிரி போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். இப்போது மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த உளுத்த மாவை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் உளுத்த மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு ஆட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து அரிசி இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசியும் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். மாவு வந்து அரைக்கும் போது சூடாகாது. அதனால் நமக்கு மாவு 10 நாள் வச்சுருந்தா கூட அப்படியே இருக்கும். இப்போ கிரைண்டரில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் 2 முறையாக தான் போட்டு அரைக்க போகிறேன். கிரைண்டரில் ஃபுல்லாகவே போடலாம், ஆனால் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 முறையாக போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இந்த அரிசி அரைக்கிற டைம் பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி அரிசி அரைக்கிறதுக்கும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அரிசியை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து 2மே ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு போட்டு கை வச்சு நல்லா கரைச்சிடலாம் மாவை. நான் சொன்ன அளவுகளில் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இல்லாட்டினா ஐஸ் தண்ணி ஊற்றி மாவு அரைச்சி ஒரு முறை இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி எப்படி வந்திருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு பார்த்திங்கன்னா கலக்கும் போதே ஒரே பக்கமாகவே கலக்குங்க. எல்லா பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிலாம் கலக்கக்கூடாது. ஒரே பக்கமாக நல்லா அடித்து
மாவு இந்த மாதிரி கலந்து விடுங்க. காற்று நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி நீங்கள் கரைச்சிங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வராது. ஒரே பக்கமாக கரைங்க. இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி நல்லா கரைச்சி எல்லாம் ரெடியாகி வச்சாச்சு. மாவோட அளவு பாருங்கள், நான் ஆரம்பத்தில் இந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு மாவு வரும்னு நான் சொன்னோன்னோ அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கோட்டுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே மாவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உப்பெல்லாம் போட்டு கரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு கீழே குறைஞ்சாலோ இல்லை அதிகமானாலோ நமக்கு தெரியும். உளுத்தம்பருப்பு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே வச்சிட்டோம்னா பொங்கி வழிஞ்சிரும். இப்போ இதை பாதி அளவுக்கு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிற இந்த டப்பாவில் இருக்கிற மாவு மட்டும்தான் வெளியில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கும்போது ஃபுல்லாக வழிய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வைங்க. அப்போ தான் அப்படியே இருக்கும் மாவு. அடுத்து இந்த மாவையும் நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மாவை கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவும் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ மாவை ஒரு முறை கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலக்குங்க. மாவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கலக்கக்கூடாது, ஒரே பக்கமாக கலக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. கிரைண்டர் கழுவின தண்ணி எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நைட்டே எடுத்து வச்சதுனால இது நல்லா தெளிஞ்சிருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இருத்துடலாம். பாருங்கள், இப்போ அடியில் இருக்கிற அந்த மாவு கலந்த தண்ணியை மட்டும் அதில் நம்ம இந்த கெட்டியாக இருக்கிற மாவில் ஊற்றி கலந்துக்கலாம். எப்போதுமே கிரைண்டர் கழுவிட்டு உடனே அந்த தண்ணியை ஊற்றி மாவு கரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வேணும்னா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம சோடா மாவு எதுவுமே போடலை, வெந்தயம் போடலை, எதுவுமே போடலை. மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வராது. அதே மாதிரி தண்ணியாக இருந்தாலும் இட்லி கரெக்டாக வராது. மாவு இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு இட்லி சூப்பராக வரும். அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஊற்றின இட்லியை இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி ஊற்றும் போது எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி வைங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிடலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம், சோடா மாவு, அவல் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம சூப்பராக இட்லி மாவு அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.